பணக்காரங்களா இருந்தா என்ன விஷயம் வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 வருடங்களுக்கு முன்பல்ல பல வருடங்களாகவே நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னா, உங்கள்ட்ட பணம் இருந்தா என்ன விஷயம் வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம். அப்போ பேசப்பட்டது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கட்டுக்கதை, கிரியேட் பண்ற ஒரு கதை. இது உண்மை இல்ல அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கதைக்கு எல்லாம் ஒரு ஆதாரத்தோட வீடியோ, இமேஜஸ் நிறைய ஆதாரங்களோட நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு. அப்படி என்னப்பட்ட விஷயம் அப்படின்னா, இந்த விஷயத்துல நிறைய அரசியல்வாதிகள், பெரிய பணக்காரர்கள், நம்ம நம்ம நினைச்சு பார்க்க முடியாத தலைவர்கள் அவங்கெல்லாம் அந்த விஷயத்துல அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய பேர் அடிபடுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு அரக்கத்தனம் கொண்ட ஒரு, எப்படி சொல்றது, அவனை எப்படி சொன்னாலுமே தகும். ஆக்சுவலா அரக்கத்தனம் கொண்ட கேவலமான குணமுடைய ஒரு மிருகம். அவன் பேர் தான் ஜெஃப்ரின் எப்ஸ்டீன். பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ண ஒரு தருதலை அப்படின்னு சொல்லலாம். அந்த எப்ஸ்டீன் ஃபைல், அந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13 to 16 வயதுடைய குழந்தைகளை கடத்தி ஒரு தனித்தீவுக்குள்ள, யாருக்கும் தெரியாத ஒரு தனித்தீவுல கிரியேட் பண்றாங்க. இப்ப நித்யானந்தா வந்து ஒரு தனித்தீவு மாதிரி கிரியேட் பண்ணி அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு தனித்தீவை கிரியேட் பண்ணி குழந்தைகளை கடத்தி ஒரு எம்எல்எம் கான்செப்ட் படி அந்த குழந்தைகளை சேர்க்கிறது. ஒரு குழந்தைங்க ஒரு 2 3 குழந்தைகள் சேர்க்கணும். அது மாதிரி ஒரு எம்எல்எம் கான்செப்ட் படி அது மாதிரி குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து அங்க பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களை கொடுக்கறது. அது எப்படி அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட வயசு, அவங்களுடைய உடல் உறுப்பு, அதை வச்சு அவங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றது, அந்த பெண்களுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றது. ஃபிக்ஸ் பண்ணி இதுல ரொம்பவும் பெரிய பணக்காரரா சொல்ற பில்கேட்ஸ் பேர் அடிப்படுது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேர் அடிப்படுது, அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் அவர்கள் பேரும் அடிப்படுது இந்த விஷயத்துல. இது எல்லாமே இவங்களா இதெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. இது ஆதாரத்தோடவும் வெளியே வந்திருக்கு. இது அவன் ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு நிதி ஆலோசகரா இருந்திருக்கான். அமெரிக்காவன் ஆக்சுவலா. அவனுக்கு வந்து எல்லா பெரிய பணக்காரரோட லிங்க் இருக்கு. இவன் இது மாதிரி தொழில் ஆரம்பிச்சு செய்யும் பொழுது எல்லாரோடும் மெயில் கான்வர்சேஷன் மூலமா கன்வே பண்ணி இது மாதிரியான ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்கள வர வச்சு அவங்கள பொண்ணுங்களை அந்த பணக்காரர்களுக்கு அனுபவிக்க கொடுக்குறான். ஆனா அவன் இன்னொரு விஷயம் பண்றான். என்னன்னா, வீடியோ பிளஸ் போட்டோஸ் எல்லாமே அவன் எடுத்து அவன் டாக்குமெண்டா ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது அவன் ஒரு ஃபைல் போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாமே அவங்க, அதாவது இந்த விஷயம் பின்னாடி பெரிய பூதாகாரமா வெடிச்சதுன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பின்னாடி தெரிய வரும் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அந்த விஷயங்கள் எல்லாமே ஆதாரத்தை சேகரிச்சுட்டே வரான் எப்ஸ்டீன் அந்த நபர். இப்ப இதுல பில்கேட்ஸ் அவர் வந்து மாட்டிருக்காரு. பில்கேட்ஸ் வந்து அவருடைய மனைவி அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க, கூட இல்ல. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தா, ஒண்ணு ஜெஃப்ரின் எப்ஸ்டீனோட பழக்க வழக்கங்கள், ரெண்டாவது இந்த பழக்க வழக்கங்கள்னாலதான் அவங்க பிரிஞ்சாங்க, இல்லைன்னா ரெண்டாவது சொத்துக்காக பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. இப்போ இந்த விஷயத்துல ஒரு விஷயம் என்ன வெளியே வருதுன்னா, அப்போ வந்து பில்கேட்ஸ் வந்து இந்த விஷயத்த மறுத்தாரு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் வரும்பொழுது இதை மறுத்திருக்காரு. அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அவனுக்கு எனக்கும் உடனான உறவுல அவனை பார்த்ததே இல்லை, தெரியாத மாதிரியே பேசியிருக்காரு. ஆனா கொஞ்சம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நான் அவங்கள பழகுறதுல விலகி இருக்கேன், தூரமா தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணியிருக்காரு. பில்கேட்ஸோட மனைவி வந்து அவங்க நேம் வந்து மெலிண்டா. அவங்களும் என்ன சொல்றாங்க, அவங்களோட பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் வெளியே வரும்போது அந்த வீடியோ, அந்த போட்டோஸ், அந்த அந்த சேட்டிங் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து பில்கேட்ஸ் சரியான பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது அவங்களுக்கு. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு செம கோபம் வரும். இதெல்லாம் பார்க்க முடியாத விஷயங்கள். இது மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்க முடியாத விஷயங்களா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் ஃபர்ஸ்ட், அதாவது இவங்க ட்ரம்ப் இருக்காங்க, எலான் மஸ்க் இருக்காங்க, பில்கேட்ஸ் இருக்காங்க, மற்றும் நிறைய, அதாவது வெவ்வேறு ஊர்ல வந்து வெவ்வேறு நாட்டுல வந்து அரசர்களா இருப்பாங்க.
அவங்களும் அதை இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் எப்படி மக்களால் பார்க்கப்படுது அப்படின்னா, பணமும் அதிகாரம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வருது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் அங்க அந்த ஜெப்ரி எப்ஸ்டிங்கிற நபர் வந்து அவங்க மாதிரியான ஆட்களை தான் அவன் கூப்பிட்டு இருக்கானே. அப்போ இந்த மாதிரியான விஷயம் அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் போட்டோ, வீடியோ, அவங்க மெயில் கான்வர்சேஷன் எல்லாமே டாக்குமெண்டா எடுத்து வச்சுக்கிட்டு ரஸ்ட் அவங்கள பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு 2019 எல்லாமே தெரிய வந்து அந்த ஜெப்ரி எப்ஸ்டிங்கிற நபரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ண அந்த நபர் வந்து ஜெயிலேயே அவன் தூக்க மாட்டிட்டு இறந்துட்டானா இல்ல கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற நியூஸ் மட்டும் ஒரு மறைமுகமாகவே இருக்கு. அது வெளிப்படையா இன்னும் வரல. இவங்க கொண்டுட்டாங்களா இல்ல அவனாவே தற்கொலை பண்ணிக்கிட்டானா, ரெண்டு விஷயமும் பேசப்படுது. அது மட்டும் நான் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது மட்டும் இப்ப தெரிய வந்திருக்கு. இப்போ அந்த விஷயம் எப்படி போலீஸாருக்கு வந்துச்சு, இந்த கம்ப்ளைண்ட் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு லேடி வந்து இணையதளத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க பொண்ணை காணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு ஒரு இணையதளத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து அந்த ப்ரெஸ் கிட்ட இது மாதிரி விஷயங்கள் இருக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க நைட்டு சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் அந்த நான் எடுத்துக்கிறேன் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து நாளைக்கு நான் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன நபர் வந்து மறுநாள் வந்து வேலையில இல்லை, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஓகேவா. ஆனா நெக்ஸ்ட் டே ஜெஃப்ரின் எப்ஸ்டீன்ங்கிற அந்த நாயோட அறக்கட்டளை சார்பா அந்த பத்திரிகைக்கு ஒரு மேகசைன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது விளம்பரம் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இதுல என்ன விஷயம் தெரியும், நம்ம இந்த சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. அப்படிங்கும் பொழுது இது என்ன ஆகுது, ஓகே இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பப்ளிக் டொமைன்ல தற்போது FBI வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த இது மூலமா தான் அந்த கேஸ் வெளியே வருது. ஆக்சுவலா இந்த பொண்ணு மூலமா தான் அந்த கேஸ் வெளியே வருது. ஆனா இதுல நிறைய இன்னமும் வராத விஷயங்கள் இன்னும் ஒவ்வொரு சாப்டரா வெளியே வரும். அதாவது இது வந்து பகுதி 1 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய வீடியோஸ்ல வந்து இன்னும் 2-3 பகுதிகள் வந்து வர வேண்டி இருக்கு. அந்த 2-3 பகுதிகளையுமே உங்களுக்கு தெளிவா சொல்லும் போது எந்தெந்த விஷயங்கள் எங்க நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த பொண்ணு மூலமா தான் அந்த கேஸ் வந்து வெளிவந்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் ஜெப்ரின் எப்ஸ்டீன்ங்கிற நபரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த நபரும் இறந்திருக்காரு. அப்புறம் அப்போ கான்ஸ்பிரன்ஸ் தியரியா இருந்த விஷயம் இப்போ எல்லாமே வெரிஃபைட் டாக்குமெண்டோட ஒரு ஆதாரமா வெளியே வந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப உலகத்திலே இருக்க பெரிய பணக்காரரா இருக்கிற பில்கேட்ஸ் வந்து இது மாதிரியான விஷயத்துல மாட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லி அதை அப்புறம் அதை நார்மலா அக்செப்ட் பண்ணி இப்போ அது அவர் தான் பண்ணாரு அப்படிங்கிற அவரு பெண்களோட இருக்க புகைப்படங்களும் நிறைய இருக்காரு. அப்போ அந்த விஷயங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறம் இத பில்கேட்ஸும் இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது மாதிரி இந்த விஷயத்த மக்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சொன்னோம் பாத்தீங்களா, பணம், அதிகாரம் எல்லாமே இருந்தா எல்லாமே பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் நல்லாவே நிறைய இடத்துல பார்க்கலாம். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. பில்கேட்ஸ் வந்து ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் மூலமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மிரட்டப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு போட்டோ, வீடியோ, அந்த மெயில் கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அதை வச்சு எப்ஸ்டீன் வந்து அந்த பில்கேட்ஸை மிரட்டுறாரு, பிளாக்மெயில் பண்றாரு. பில்கேட்ஸ் வந்து எப்ஸ்டீனால மிரட்டப்படுறாரு. ஏன்னா வீடியோ, இமேஜஸ் அண்ட் மெயில் சாட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அதை கொடுத்துருவேன் FBI அப்படிங்கிற மாதிரி அவர் பிளாக்மெயில் பண்றாரு. ஓகே, இவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாரு, அதாவது பில்கேட்ஸ் ஒய்ஃப் மெலிண்டா அவங்களுடைய அறக்கட்டளையிலிருந்து $2 மில்லியன் அமெரிக்கன் வந்து எப்ஸ்டீனோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இவர் அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுவும் இப்போ வந்து எடுத்திருக்காங்க டேட்டாவும். ரெண்டாவது STD அப்படிங்கிற ஒரு பால்வினை நோய் வந்து பில்கேட்ஸுக்கு இருக்கிறது தெரிய வந்தது. இதை வச்சு தான் எப்ஸ்டீன் வந்து அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. அது STDனா ஒரு பால்வினை நோய், அதாவது தாம்பத்தியத்தில் ஏற்படுற, அது பல பெண்களுடன் இருந்தா ஏற்படுற ஒரு நோய். அந்த நோய் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அது வந்து எப்ஸ்டீன் தெரிஞ்சதுனால அதை வச்சு அவர் பிளாக்மெயில் பண்றாரு. இது வெளியே வந்தா வேற மாதிரி எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தான் அந்த $2 மில்லியன் அமெரிக்கன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து மெயில் மூலமா இது வந்து தெரிய வந்திருக்கு. எலான் மஸ்க்கு வந்து அங்க போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேச்சு வந்ததுனால எலான் மஸ்க் இது ஆரம்ப காலத்துல மறுத்தாரு. ஏன்னா நான் அங்க போகவே இல்லை அப்படின்னு மறுத்திருந்தாரு. அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா அவருக்கு அங்க போகலதான். ஏன்னா மெயில் கான்வர்சேஷன் வந்து வந்திருக்கு. இவர் எந்த இடம் எப்ப வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் வந்து அவருக்கு ரிப்ளை மெயில் வராதனால இவரு அங்க போகலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை எலான் மஸ்கும் ஆரம்பத்திலே இதை உறுதிப்படுத்திருந்தாரு. அப்புறம் இன்னொரு பெரிய நபர் வந்து யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். அப்புறம் வந்து அந்த பெண்களோட இருக்கிற புகைப்படங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. ஆனா அவர் வந்து அந்த இடத்துக்கு போகல. ஆனா அவர் வந்து ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வெளியில வருது.
ஒரு கருத்தரங்கத்துக்கு தான் அவர் போனாரு. ஆனா அது மாதிரியான இடத்துக்கு அவர் போல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்கு. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் தான் இது மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டு அதாவது எப்படி சொல்றது 85 லட்சம் பக்கம் கொண்ட ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அப்படின்னா இன்னமும் எவ்வளவு தகவல்கள் வெளியே வர வேண்டியது இருக்கு. ஒரு தகவல் தான் வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு தகவல்கள் வெளியே வர வேண்டியது இருக்கு. இதுல எவ்வளவு அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ எப் அதாவது ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் அவ்வளவு பேர் இதுல இருக்காங்க. இந்த விஷயத்துல மாட்டின ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த பெண்கள்லாம் அதாவது ஒரு டேட்டா படி ஒரு வருஷத்துல ஒரு மாதத்துல இவ்வளவு பெண்கள் காணாம போயிருக்காங்கன்னு ஒரு டேட்டாவை எடுத்திருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி மாதிரி கிரியேட் ஆனது. அதை அப்படியே முடிவரைச்சிட்டாங்க. இப்ப வெளியே வந்துருக்கு. இதுல நம்மளுடைய பிரதமர் பேரும் அடிப்படுது. ஆனா இதுக்கு இதோ அந்த நேம் அடிப்பட்டதை வச்சு எதிர்கட்சிகள்லாம் அவர் டார்கெட் பண்றாங்க. ஆனா இதுவும் சப்போஸ் உண்மை இல்லாம கூட இருக்கலாம்ல. இதுக்காக தான் அமெரிக்காவோட டீல பிரதமர் மோடி அவர்கள் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் எதிர்கட்சிகள்லாம் இது மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே வராங்க. இந்த விஷயத்துல அரசியல்வாதிகள், பெரும் தலைவர்கள், பெரிய ஸ்டார்ஸ் சொல்லப்படுற நபர்கள் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி வந்திருக்கு. ஒவ்வொரு பகுதியா வெளியே வந்துட்டு இருக்கு. இதுல பல ஆயிரம் பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு காரணமான ஒரே நபர் இப்போ உயிரோடு இல்லை. அந்த நபரை கொண்டுட்டாங்களா இல்ல அவனாவே தூக்குமாட்டி இறந்துட்டானா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னும் வெளியே வரல. இருந்தாலும் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்றதே மக்களுக்கு கேள்விப்பட்டா பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துது. ஆனா ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ப முடியாது. ஆக்சுவலா இது ஆதாரத்துல வெளியே வரும்போது இது மாதிரி ஒரு விஷயம் எப்படி இவங்களாம் பண்ணாங்க அப்படின்னு மக்களால இது ரொம்ப அதாவது பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. இவ்வளவு பெண்களை ஒரு தனி ஐலாண்டு கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரியான விஷயங்கள் ரொம்பவும் அரக்கத்தனமாக அங்க நிகழப்பட்ட நிகழ்வுலாம் சில விஷயம் நம்ம பேச முடியாது. அது மாதிரி நிகழ்வுலாம் அங்க நடந்திருக்கு. இன்னும் இது இப்ப நம்ம பேசுனது கொஞ்சம் தான். இன்னமும் வரும் பகுதிகளில் நான் வீடியோவை கன்வெர்ட் பண்றேன். அந்த இன்னமும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்போது இது மாதிரியான விஷயங்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் ஃபுல்லா புரிய வரும்.